எல்லோருக்கும் காலை வணக்கம். சின்ன வயசில் ஸ்கூலில் எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்மிஸ்டர்ஸ் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்லேருந்து அவங்கள பார்த்துட்டு வெளியில் வர வரைக்கும் கையும் காலும் பயங்கரமாக நடக்கும். அந்த ஒரு ஆளை பார்க்கும்போது எப்படி நடுங்கித்தோ அது மாதிரி ஒரு 300 பேர் இங்கே இருக்கீங்க. அதுக்காக தான் சேஃபாக ஒரு போடியமை போட்டு வச்சிருக்கு, ஆடுறது தெரியக்கூடாதுன்னு சொல்லி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மெமோரியல் லெக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க. அந்த இடத்துல போய் பேசும்பொழுது அந்த ஆர்கனைசர்ஸ் சொன்னாங்க, உங்களுடைய சுய கருத்துக்கள் நிறையா சொல்லுங்கள், அதுதான் இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. சரி, கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மூச்சு பிடிச்சி ஒரு அரை மணி நேரம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னா நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, ஏங்க ஏபிஜே அப்துல் கலாம் லெக்சர்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க, அவரோட கருத்துக்களை தானே நீங்கள் சொல்லணும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு இதை மனசில் வாங்கிட்டு விட்டேன். திரும்பி இன்னொரு இதே மாதிரி ஒரு லெக்சருக்கு ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க. இந்த தடவை நம்ம கொஞ்சம் உஷாராகிட்டு ஃபுல்லாக அப்துல் கலாம் சாருடைய லெக்சர்ஸ், அவருடைய இன்புட்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து அழகாக எடுத்துன்னு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் ப்ரெசென்ட் பண்ணேன். முடித்தோன்னே சில பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்தாங்க, சார் நீங்கள் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேசினது எல்லாமே நெட்டில் இருக்குது, நீங்கள் உங்கள் புதுசாக கருத்தில் நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்படின்னாங்க. இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கேட்டோன்னே இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் டபுள் உஷாராகிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய கொஞ்சம் கருத்துக்கள் கொஞ்சம் அப்துல் கலாம் கருத்துக்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்க போகிறேன். எது சொல்கிறதா இருந்தாலும் சபையில் லஞ்சுக்கு அப்புறம் தனியாக சொல்லுவேன். இந்த கருத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது, த ஹார்ட்ஃபுல் டீச்சிங் எக்ஸலன்ஸ், ஃபைண்ட் த கலாம் இன் யூ. லாஸ்ட் ஒரு 2-3 வாரமாக நிறைய, அது எப்போது அந்த ஒரு சிங்க்ரோனாசிட்டின்னு சொல்லுவாங்க, எதை பற்றி எதிர்பார்க்குறோமோ அது நிறைய ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கோஇன்சிடென்ஸாக அதை பற்றி நிறைய இன்புட்ஸ் வரும். லாஸ்ட் 2-3 வாரமாக வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் நிறைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தானாக வர ஆரம்பிச்சது. அது நானாக தேடி போல தானாக வந்தது. இது அத்தனையிலையுமே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமில் என்னென்ன பிரச்சனைகள், இதை குளோபலாகவோ இந்தியா லெவல்லையோ இல்லை என்சிஆர்டி லெவல்லையோ எப்படி மாற்றணும் அப்படின்றத பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. நீங்கள் கூட இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். இதை பற்றி முதல்ல பேசலாமா அப்படின்ட்டு யோசித்தேன். ஆனால் இதை மாற்றக்கூடிய பவரோ இல்லை அத்தாரிட்டியோ எனக்கோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கோ கண்டிப்பாக இல்லை. அப்போ இன்னொரு பிஹேவியரல் சயின்ஸ்லேருந்து ஒரு கொட்டேஷன் ஒன்று ஞாபகம் வந்தது. உலகத்திலேயே 3 முக்கியமான நபர்கள் அப்படின்னு கிண்டலாக சொல்லுவாங்க, ஐ, மீ, மை செல்ஃப். இந்த 3 பேர் யாருன்னா நான் தான், அதே மாதிரி நீங்கள். இதை மட்டும்தான் கண்டிப்பாக உலகத்தில் நம்மளால் மாற்ற முடியும். ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்லேயும் சரி, நாங்கள் சொல்கிறது உங்களுடைய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம் அப்படின்றத நாங்கள் பேசுகிறோம். அந்த ரிப்பிள் எஃபெக்ட் எப்படி கிரியேட் ஆகும், சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் கான்செப்டில் சொல்லுவாங்க. எதை உங்களால் மாற்ற முடியுமோ அதை பற்றி மட்டும் நிறையா யோசிக்கும் பொழுது நம்மளுடைய ஃபோக்கஸும் நம்மளுடைய பிரயத்தனத்துக்கும் ஒரு ரிசல்ட் வரத்துக்கு சான்சஸ் இன்னும் பெட்டராக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த செஷனில் என்ன இன்புட்ஸ் கொடுக்கலான்னு யோசித்த போது ஃபைனலாக வந்து ஒரு டீச்சராக உங்களால் உங்களுடைய அணுகுமுறையும் பார்வையையும் உங்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையும் நீங்கள் எப்படி பலப்படுத்துவதன் மூலமாக, மாற்றி அமைப்பதன் மூலமாக டாக்டர் அப்துல் கலாமுடைய கனவுகளை எப்படி நினைவாக்க முடியும் அப்படின்ட்டு சில எண்ண சிதறல்கள் தான் நீ கொடுக்கலான்னு இருக்கு. இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஹார்வர்டில் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு ஒரு ஆசை. இது வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பேப்பராக வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷங்களுக்கு டாக்டர் அப்துல் கலாம், ஐன்ஸ்டைன், இது மாதிரி பல மாமேதைகளும் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றி பெற்றவர்களையும் ஆராய்ந்து அவங்கள பற்றி படித்து எதனால் இவங்க மட்டும் இப்படி ஆனாங்க, எதனால் வந்து உலகத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1% பாப்புலேஷன் தான் இந்த கேட்டகரியில் வருது.
ஒரு பில்கேட்ஸோ இல்லை ஒரு அம்பானியோ இல்லை ஒரு காந்தியோ இல்லை ஒரு நேருவோ இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டர் மோடி மாதிரி அந்த மாதிரி வரவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இதை தான் இந்த ஹார்வர்ட் பேப்பரில் ரிசர்ச்சாக எடுத்து ஒரு 20-25 வருஷத்துக்கு உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாடுகளில் பல தரப்பட்ட மக்கள் எல்லா ஸ்டேட் ஆஃப் த சொசைட்டிலையும் எல்லாரையும் பார்த்து எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச் பேப்பருடைய சாராம்சத்தை 2 லைனில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல அவங்க கண்டுபிடிச்ச விஷயம், பிறக்கும்போது இவங்க அத்தனை பேருக்குமே ஒரே ஒரு ஹார்ட்வேர் தான் கொடுக்கப்படுது. இந்த மூளை 6 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே போகக்கூடிய விஷயந்தான் இந்த சாஃப்ட்வேர். இவங்களுக்கு மட்டும் இந்த சாஃப்ட்வேர் பெட்டராக இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு நம்மளுடைய ஹார்ட்வேர் வந்து ஒரு அந்த காலத்து iPhone 2 மாதிரியோ 3 மாதிரியோ இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா iPhone 10 வச்சுருக்காங்க. iPhone 10ல் இருக்கக்கூடிய அதே ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் லோட் ஆகிருக்கு, அதுக்கு தேவையான ஆப்ஸும் லோட் ஆகிருக்கு. அதனால் அவங்களுடைய மைண்டும் பிரெயினும் ஒர்க் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்குது. மற்றவங்களுக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய கேப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மூளையினுடைய வளர்ச்சி ஒரு அபரிதமான நிலையில் இருக்குது. இது மாதிரி ஏன் இவங்களுக்கு இல்லை, என்ன இவங்களுடைய சாராம்சம், சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தபோது அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது கண்டினியூஸாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் கண்டினியூஸாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன்றது ஒவ்வொருத்தருக்கும் இங்கே ஒவ்வொரு மாதிரி புரியும். அதில் நான் டீட்டெயிலாக போல ஒரு நாலேஜுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு உலகத்தை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், புது விஷயங்களை பற்றி இருக்கக்கூடிய அறிவு திறமைகள் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இருக்கும். நியூட்டனுக்கு தலையில் ஆப்பிள் விழுந்ததுன்னா ஏன் விழுந்ததுன்னு யோசிப்பார். நம்ம தலையில் விழுந்தோன்னா ஏன் நம்ம தலையில் விழுந்ததுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இதுதான் 2 பேருக்குள்ள இருக்க வித்தியாசம். அதுக்கு அடுத்தது அவங்க முக்கியமான ஆராய்ச்சியில் அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா, எதனால் இவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இருக்குது, எதனால் வந்து நம்மளுக்கு அப்படி இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்ச போது ஒரே ஒரு சின்ன விஷயத்தை தான் அவங்க சாராம்சமாக சொல்கிறாங்க. இந்த அத்தனை மாமேதைகளும் வாழ்க்கையில் பெரிதாக சாதித்தவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்ததுன்னா, அவங்க தங்களையும் மற்றவர்களையும் கேட்ட கேள்விகள். 30 வருஷ ரிசர்ச் இவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நம்மளுடைய பள்ளி பருவத்தை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒரு 7லேருந்து 8 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் கூட பின்னாடி தான் இருக்குது. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா பசங்களாம் விளையாடிட்டு இருப்பாங்க, ஒரு 3லேருந்து 7 வயசு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, அப்பா அம்மா கூட இருக்கணும் ஏதாவது கேள்வி கேட்டு இருப்பாங்க. ஏன் சூரியன் இப்படி போகுது, ஏன் நட்சத்திரம் வருது. நார்மலாக அவங்களுக்கு நம்ம அப்பா அம்மாவை கொடுக்குற பதில் என்னவாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சுமார் கேள்வி கேட்காத. இந்த ஷட்டப்புன்ற வார்த்தை குழந்தைகளுக்கு நிறையா தடவை கேட்க ஆரம்பித்து இன்றைக்கி சமூகத்தில் கேள்வி கேட்குறது தப்புன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஒரு 8லேருந்து 10 வயசுக்குள்ளே வந்துடுது. இதேமாரி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர்னாலேயும் டீச்சர்ஸ்க்கு இருக்கக்கூடிய மல்டிபிள் சேலஞ்சஸ்னாலேயும் அந்த காலத்தில் இருந்த கேள்விகளை கேட்டு அதன் மூலமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருகுலம் காலத்துலேயும் சரி, அதுக்கப்புறம் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் சரி இன்றைக்கி நம்மளால் செய்ய முடியல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சேலஞ்சஸை நம்ம ஒத்துக்கணும். இருந்தாலும் இந்த கேள்விகள் கேட்கும் தன்மையை நம்ம வந்து வளர விடாததுனால இவங்க எல்லாருமே என்ன ஆகிடுறாங்கன்னா ஒரு மெமரி மிஷினாக மாறிடுறாங்க. இன்றைக்கி வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய மேஜர் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங், இன்ஃபர்மேஷன் ரீப்ரொடக்ஷன், இவ்வளோ தான். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் நொற்று அடித்து உங்களுக்கு அது புரியுதோ, எந்த அளவுக்கு அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மேட்சிங்காக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் வரும். அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அடுத்த கிராஜுவேஷன் ப்ரோக்ராமோ ஏதோ அமையும், அதை பொறுத்து உங்களுடைய பிளேஸ்மெண்ட் அமையும், அதை பொறுத்து உங்கள் வாழ்க்கை அமையும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்னால் உங்களால் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னால், இதே தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு அப்துல் கலாம் ஐயாவுடைய 4 கருத்துக்கள் அவங்க டீச்சர்ஸ்க்கு சொல்லியிருக்கிறத பார்த்தீங்கன்னா அதில் அவரும் ஒரு பாயிண்ட் முக்கியமாக சொல்கிறார். ஸ்டூடெண்ட்ஸை கேள்வி கேட்க அலோவ் பண்ணுங்க. கேள்வி கேட்க விடாததுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து வெறும் அது போர்டில் பார்க்கணும், சொல்லணும், அது அப்படியே எழுதணும். எனக்கு என்னுடைய +2 படித்த போது நான் தான் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு +2 பேட்ச்
1978. அப்போ என்ன ஆச்சுன்னா சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட பிஎஸ்சி சிலபஸ் வந்து +2க்கு வந்துடுச்சு. எங்களுடைய மேக்ஸ் வாத்தியார் அருமையான மனிதர், ரொம்ப நல்ல மனசு. ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனைனா அவருக்கு இந்த சப்ஜெக்ட்டு கம்ப்ளீட்டாக அவுடேட்டு. அதனால் கிளாஸ்க்கு ஒருவார் போர்டில் எழுதுவார், எங்களை கேள்வி கேட்க விட மாட்டார். எனக்கு கேள்வி கேட்டால் அவருக்கு பதில் சொல்ல தெரியாது. இதனால் 10ஆம் கிளாஸில் மேக்ஸில் 95 வாங்கிட்டு +2ல் 75 வாங்குறது கஷ்டமாயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா எங்களை கேள்வி கேட்க அவரால் விட முடியல, அவரால் தன்னை ஃபர்தராக மற்றவங்களுக்கு கேள்வி கேட்டு தயார் பண்ண முடியல. ஸோ நீங்களும் கேள்விகள் கேட்கணும், ஸ்டூடெண்ட்ஸையும் கேள்விகள் கேட்க விடணும். கேள்விகள் எதை பற்றி இருக்கணும் அப்படின்னு அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை இன்னும் உயரிய நிலைக்கு எடுத்து போகக்கூடிய கேள்விகளாக இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நொற்றடிக்காமல் ஒரு சுயமாக புரிந்து கொண்டு என்னுடைய உள்மனதில் வாங்கி அதை நான் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய கேள்விகளாக இருக்கணும். இந்த மாதிரி கேள்விகளை தயவு செஞ்சு செஷனில் அப்புறம் உங்கள் கிளாஸில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். ஆனால் இனிஷியலாக கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நிறையா கேள்விகள் அவங்க கேட்குற கேள்விகள் நம்மளுக்கு இனி பதில் தெரியாது. ஆனால் அது இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக நானும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் தான் இருக்கேன். கிளாஸஸ் ஸ்கூல் டைரக்டாக எடுக்கலனாலும் ஸ்கூல் காலேஜஸ் கார்ப்பரேட்ஸ்லாம் போயிட்டு நிறைய பேருக்கு மேனேஜ்மெண்ட் லெக்சர்ஸ், மோட்டிவேஷன் லெக்சர்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறோம். எங்களுடைய என்டையர் செஷனில் நாங்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே கேள்விகள் பேஸ் பண்ணி தான் நாங்கள் செஷன் நடத்துது. அவங்கள கேள்விகள் கேட்க விட்டு அந்த கேள்விகள் மூலமாக எங்களுக்கு பதில் தெரியலனா கூட போய் கற்றுட்டு வந்து திரும்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ முதல் விஷயம் எங்களுடைய குருநாதர் சாரிஜி மகாராஜ் சொல்வார், வாழ்க்கையில் குழந்தையாக இருக்கிற வரைக்கும் ஒரு ஒண்டர்னு ஒன்று இருக்கும். இந்த ஒண்டர்னு இருக்கும்போது எதை பார்த்தாலும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி பார்ப்போம். கேள்விகள் நிறையா நமக்கு தோணும். நம்ம தண்ணி கொடுக்குறோம், தண்ணியை வாங்கி குடிக்கிறோம். இந்த தண்ணினா என்னன்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டால் இன்றைக்கி எவ்வளோ பேரால் பதில் சொல்ல முடியும்? இது ரீசெண்டாக ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்த்துருந்தேன். இதே மாதிரி ஜீரோக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பற்றி ஒரு டீச்சரை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறான், அவருக்கு பதில் தெரியல, அதை வச்சு ஒரு யூடியூப் வீடியோ இருக்குது. இதை மாதிரி ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கேட்க வைக்கும் பொழுது அவங்க மெமரி பண்ணி பாஸ் பண்ணுறது ஒரு சைடில் இருக்கட்டும். இன்னொரு சைடில் என்ன ஆகும்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அப்துல் கலாமையோ ஒரு ஐன்ஸ்டீனையோ நீங்கள் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸ்பெசிஃபிக்கலி இங்கே ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் இருந்தீங்கன்னா அந்த 3-3.5 ப்ளே ஸ்கூல் போய் அந்த 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய யோசிக்கும் விதம், அவங்களுடைய கேரக்டர், இது அத்தனையுமே என்னோடய வாழ்நாளில் ஸ்கூலில் நான் காத்தால ஸ்கூலுக்கு போனால் சாயங்காலம் வந்து கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் என்னோடய வாழ்வு ஸ்கூலில் தான் ஸ்பெண்ட் ஆகுது. சாயங்காலம் விளையாடுவோம், அப்பா அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 1 or 2 hours கூட இருக்காது. இதே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் டைம் உங்களோட தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக உண்மையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அவங்களுடைய ஃபோஸ்டர் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்கள நீங்கள் மோல்ட் பண்ணக்கூடிய விதம், அவங்களுடைய ஒண்டர், சென்ஸ் ஆஃப் ஒண்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணுறன்றது உங்களுடைய ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. நிறைய டீச்சர்ஸ்ட்டை நான் சைடில் பேசும்போது சொல்லுவாங்க, சார் இன்றைக்கி செய்யக்கூடிய வேலை எங்களுக்கு சம்பளம் போடல, ரெக்கக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நான் என்னுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் இன்றைக்கி பார்த்தா கூட அந்த ஒரு வாஞ்சை, மனசில் இருக்கக்கூடிய ஒரு பிரமிப்பு, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அதீத மரியாதை, என் வாழ்க்கையை அவங்க மாற்றி அமைத்த சில டீச்சர்ஸ் இன்றைக்கி எனக்கு பேர் தெரியும், அவங்க எங்கே இருக்காங்க தெரியும், அப்பப்போ போய் பார்க்குறது உண்டு. சில பேர் போயிட்டாங்க. அந்த ஒரு நேசிப்பும் அந்த தன்மையும் இந்த ப்ரொஃபஷனை விட்டால் வேறு எந்த ப்ரொஃபஷன்லையும் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு 10 வருஷம் அவங்களுடைய வாழ்வை ஷேப் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கையில் இருக்குது. இது முதல் பாயிண்ட். அவங்களுடைய சென்ஸ் ஆஃப் ஒண்டரை மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்கள தன்னையும் உலகத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் சரி கேட்பதற்கு தயவு செஞ்சு அனுமதி கொடுங்க. இரண்டாவது, இந்த கேள்விகளை அவங்க கேட்கணும்னு சொன்னால் டீச்சர்ஸ்க்கு முக்கியமான தகுதி என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா, எங்களுடைய கார்ப்பரேட் சைடில் நாங்கள் நிறைய டாப் லெவல், மிட் லெவல், லோயர் லெவல் இதெல்லாம் கோச்சிங் அப்படின்னு சொல்லி போவோம். இங்கே எல்லா இடத்துலையுமே போகும்போது எல்லாருமே ஸ்டாண்டர்டாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களோ, எங்களுக்கு மேலே இருக்கிற பாஸோ, எங்கள் கம்பெனியோட முதலாளிகளோ எங்களுடைய கருத்துக்களை கேட்கிறதே இல்லை சார். லிசனிங்கிறது ஒன்றுமே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. கார்ப்பரேட்டில் தான் இப்படி இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு சில சமயம் நாங்கள் காலேஜ் ஸ்கூல் லெக்சர்ஸ்க்கெலாம் போகும்போது இந்த கேம்பஸ் டு கார்ப்பரேட் ப்ரோக்ராம்லாம் பண்ணுவோம். அப்போ போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் இதே தான் சொல்கிறாங்க, சார் அவங்க வராங்க சார், அநேகமாக அவங்களுக்கு தப்பாக நினச்சிக்க காது அடைச்சிருக்கு, பேசுகிறாங்க, அப்படியே போய்ட்றாங்க. எல்லா டீச்சர்ஸ் இல்லை,
சில டீச்சர்ஸ்னு வச்சு. அதனால் அவங்க நாங்கள் பேசுகிறது அவங்களுக்கு லிசன் பண்ண முடியறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிசனிங் அப்படின்றதுக்கு 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஹார்ட் அண்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட்டில் சொல்கிறது உண்டு. இது பிஹேவியரல் சயின்ஸ்லேயும் சொல்லுவாங்க. 2 முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல ப்ராப்பராக லிசன் பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய முன்கணிப்பு ப்ரிஜுடிஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது சொல்கிறது ரொம்ப ஈஸி. உதாரணத்துக்கு டக்குன்னு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சார். உங்கள் மேலே ஒரு கோர்ட் கேஸ் வருது, நீங்கள் அக்யூஸ்டு போய் நிற்கிறீங்க, சீரியஸ் அஃபென்ஸு. உங்களுடைய கேஸ் ஆரம்பித்துக்கு முன்னாடி ஜட்ஜு உங்களை பார்த்து நேரடியாக உங்களுக்கு 5 வருஷம் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டுன்னு ஜட்ஜ்மெண்ட் எழுதினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னங்க ஐயா என்னுடைய கேஸ் நீங்கள் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. இதே தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு. ப்ரிஜுடிஸ்ன்றது என்ன? நம்மளுடைய உயரிய தன்மையை நம்ம நினச்சிட்டு எதை பார்த்தாலும் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு முன்கணிப்போடு நம்ம அணுகும் பொழுது கண்டிப்பாக நம்மளையே நம்பி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபுல்லாக கேட்க முடியாது. இந்த ப்ரிஜுடிஸ் எப்படி விளக்குறது அப்படின்றத நெக்ஸ்ட்டு தனியாக ஒரு சொல்யூஷன் ஃபேஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லிசனிங்க்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஜுடிஸ்ன்றது முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடாது. கஷ்டம் ஆனால் முடியும். 2வது, ஒருத்தர் பேசும் பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை முழுசாக உள்ளே வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட மைண்டு ஸ்டில்லாக இருக்கணும். மனசு அலப்பாஞ்சிட்டே இருந்ததுன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது நமக்கு உள்வாங்க முடியாது. அதனால தான் நம்ம தியானம் பயிற்சியில் பண்ணுறவங்க எல்லாருமே ஹியர் அண்ட் நவ், இந்த தருணத்தின் முக்கியத்துவத்தை பற்றி ரொம்ப பேசுவாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த தருணம் மட்டும்தான் சாஸ்வதமானது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தது முடிஞ்சு போச்சு. 2 நிமிஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் இந்த மைக்ரோ செகண்ட், இந்த நேனோ செகண்டில் என்னுடைய மைண்டு ஸ்டில்லாக இருந்து என்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் என்னால் கிரகிக்க முடிஞ்சதுன்னா உலகத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய மைண்டு ஃபோக்கஸ்டு இல்லாதனால, ஸ்டில்லாததுனால நம்மளால் அதை கற்றுக்க முடியல. ஸோ லிசனிங்க்கு 2 விஷயங்கள் முக்கியம். ப்ரிஜுடிஸ் இருக்கக்கூடாது, மைண்டை குவைட்டன் பண்ணணும். இது 2த்தையும் எப்படி பண்ணுறன்றதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி ஹேண்டில் பண்ணக்கூடிய குழந்தைகளுடைய 2 தனித்துவ விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். 1998 முதலாக அமெரிக்காவில் அஃபிஷியலாக எப்போது கண்டுபிடிச்சாங்கன்ற டேட் தான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கலாம். அப்போ அவங்க ரிசர்ச்சில் கண்டுபிடிச்ச விஷயம், குழந்தைகள்லாம் ரிசர்ச் பண்ணும்பொழுது அந்த காலகட்டத்தில் 98லேருந்து ஆரம்பித்து மரபு அணு அப்படின்னு சொல்லுவாங்க, டிஎன்ஏ. நமக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த 70s 80ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மரபணுனுடைய ஸ்ட்ராண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ராண்டு தான் இருக்கும், டூயல் ஸ்ட்ராண்ட். ஆனால் இந்த 98ல் ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் ரிசர்ச் பண்ணி அவங்க பார்த்த பொழுது 3 ஸ்ட்ராண்ட் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகளாவி இந்த டிஎன்ஏ மியூட்டேஷன்றது ஒன்று ஆகி இன்றைக்கி வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாமே அவங்களுடைய ஸ்ட்ராண்ட்ஸ் மல்டிபிள் ஸ்ட்ராண்ட்ஸாக இருக்குது. இதுக்கும் என்னுடைய டீச்சிங்க்கும் என்ன சார் சம்மந்தம்? நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ உங்கள் வீட்டு வாசலில் 2 லேன் டிராஃபிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கார்லாம் ஃபுல்லாக ஜாம் ஆகிடுது, 2 வீலர் ஜாம் ஆகிடுது, நடக்கிறதுக்கே இடம் இல்லை. அந்த இடத்துல உங்களால் வேறு ஏதாவது புதுசாக கொண்டு வர முடியாது. இருக்கிற டிராஃபிக்கை கலைக்கிறதே ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய திங்கிங்கும் நம்மளுடைய பேட்டர்னும் 70 80களுக்கு முன்னாடி பிறந்தவங்க, 85க்கு முன்னாடி பிறந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்மளது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனைமே டூயல் ஸ்டாண்ட் சிஸ்டம் பேஸ்டு. நம்மளுடைய 1,00,000 வருஷமாக மனிதனுடைய வளர்ச்சி இந்த 2 ஸ்டாண்டை வச்சு அமைஞ்ச விஷயங்கள் அத்தனையுமே, இன்ஃபேக்ட் இதெல்லாம் பற்றி தான் என்னுடைய இந்த பீஸ்ஃபுல் பேரண்டிங்ன்ற புக்கில் டீட்டெயில்டாக எழுதி சில சொல்யூஷன் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்லாம் போட்டு எழுதிருக்கு. இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸும் டிராஃபிக் ஃபுல்லாக ஜாம் ஆனதுனால நமக்கு ஏற்கனவே நம்மளுடைய மைண்டும் பிரெயினும் கம்ப்ளீட்லி ஓவர்லோடட் வித் அவுடேட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். எதை வாழ்க்கையில் பார்த்தாலும் இப்படி தான் செய்யணும், இதுதான் கரெக்டு, இதுதான் உண்மை அப்படின்ற நமக்கு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை, ப்ரிஜுடிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இருக்குது. ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய ஜென்ரேஷன் சில்ட்ரன், ஸ்பெசிஃபிக்லி Y2K சில்ட்ரன், மில்லியனியல்ஸ் 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாருக்குமே
என்னுடைய அசம்ஷன் படி இதுக்கு டேட்டா கிடையாது. 80லேருந்து 90% 2000க்கு அப்புறம் பிறந்த அத்தனை சில்ட்ரனுக்கும் மினிமம் 3 ஸ்டாண்டர்ட் இல்லை அதுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்குன்றது தான் என்னுடைய அசம்ஷன். ஏன்னா நிறைய வீடியோஸ் நிறைய விஷயங்கள் படிக்கிறோம், டேட்டா இன்னும் ஃபுல்லாக கிடையாது, ஆனால் ஒரு அனுமானம். ஆனால் சேஃபாக இந்த அனுமானத்தை எடுத்துக்கலாம். எதனால் இந்த 3வது ஸ்டாண்டுன்றது ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகுது, இவங்களுக்கு திடீர்னு மல்டிபிள் லேன் இருக்கக்கூடிய ஒரு ரோடு இவங்களுக்கு கிடச்சிருது, நமக்கு அது கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு இந்த 3வது லேன் 4வது லேன் 5வது லேன்லாம் ஃப்ரீயாக இருக்குது. சில தேரி படி 12 ஸ்டாண்ட் இருக்குன்றாங்க, சில தேரி படி 16 வரைக்கும் போகலான்றாங்க, இன்னொரு அவுட்ரேஜஸ் தேரி படி 21 ஸ்டாண்ட் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய ரிசர்ச் இன்னும் நடந்துகிட்ருக்கு இந்த தேரியில். திங்கிங்கும் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் விதமும் கண்டிப்பாக வரமாது. நம்ம போட்டிருக்க கண்ணாடி அவங்க போடலை, நம்ம வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஃபில்டர் அவங்க வைக்கல. அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவங்க ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. நமக்கு அது புரியறதில்லை. நமக்கு நம்மளுடைய அப்பாவும் நம்முடைய தாத்தாவும் நம்முடைய கொள்ளு தாத்தாவும் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை அப்படியே நம்ம வச்சுட்டு இப்படி தான் வாழ்க்கை வாழணும், சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும், 8 மணிக்குள்ளே ஹோம்ஒர்க் முடிக்கணும், 8:30க்குள்ளே இது முடிக்கணும், 9 மணிக்கு வாட்ஸ்அப் ஆஃப் பண்ணோம். பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் வாட்ஸ்அப் உள்ளே போவோம். காத்தால் எழுந்து உங்கள் ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்கு பர்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா 1:30 மணிக்கு லாஸ்ட் சீன் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் அது. இவங்களுடைய இந்த மாற்று திறமைகளை நம்ம ஆக்சுவலாக டிஃபிஷியன்சியாக பார்த்து அவங்கள ADHD, டிஸ்லெக்ஷியா, ஆட்டிசம் சொல்லி, இன்ஃபேக்ட் சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டைன் ஆட்டிஸ்டிக்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பல மேதாவிகள் பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் இருந்திருக்குன்றது ஆக்சுவலாக ஒரு ப்ரூவன் கான்செப்ட். நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை DNA மரபணு படிக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இது ஆக்சுவலாக அவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள். ஏன்னா நமக்கு அவங்களால ப்ராசஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனோ விஷயங்களோ ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு திறமை கிடையாது. நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா புக் வார்ம்ஸ். புத்தகத்தில் என்ன இருக்குது, வாழ்க்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, சொசைட்டி என்ன சொல்லுது, இதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இது முக்கியமான விஷயம். DNA. 2வது, இந்த DNA மாற்றி அமைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்பெக்ட்ரமில் ஸ்டடி பண்ணும்போது வந்த கலர் அப்படின்றத வச்சு அவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. ஊதா நிறம், இண்டிகோன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நிறைய குழந்தைகள் இண்டிகோ சில்ட்ரன் சொல்லுவாங்க. அவங்களால பர்சீவ் பண்ணக்கூடிய விதம், ஒரு விஷயத்தை அவங்க பார்க்கும்போது அவங்க மனசில் தோணக்கூடிய டைமென்ஷன்ஸ் நமக்கு சத்தியமாக புரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம இன்றைக்கி புரிஞ்சுக்க முடியும், அவங்க நம்மளோட ஒரு டிஃப்ரெண்ட் லீகில் டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் இருக்காங்க. இது நமக்கு கண்டிப்பாக புரிய வேண்டும். இதை புரிஞ்சதுனாலே நம்மளுக்கு பாதி விஷயங்கள் தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக எதிர்க்க உட்கார்ந்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இங்கே உட்கார்றதுக்கு எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி தகுதி கிடையாது அப்படின்றது எனக்கு முதல்ல தெரிஞ்செடுத்தனாலே பாதி பிரச்சனை தெரிஞ்சிடும். நான் புக்கை படித்து புக்கை சொல்லி கொடுக்குறேன், சிலபஸ் படிக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா அமைச்சிருக்காங்க, வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது, போகணும், வேலை செய்யணும், அந்த கண்டினியூட்டியெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 3வது 4வது ஸ்டாண்டை புரிஞ்சுட்டு அவங்கள எதனால் அவங்க கேள்வி கேட்குறாங்க இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பார்க்கும்போது இந்த விஷயம் வேறு மாதிரி தெரியுது. கண்டிப்பாக அது என்னன்றது எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு புரியலை. ஆனால் அவங்க அந்த கேள்விகள், எனக்கு பொண்ணு ஒருத்தி இருக்கா 23 வயசு, அவங்க கேட்குற கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி எங்கேந்திரா வருதுன்னு புரிய மாட்டேங்குது. ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறதும் அவங்க பார்க்கும் விதமும் அவங்க கேள்வி கேட்கக்கூடிய விதமும் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இருக்குது. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்றைக்கி ஹேண்டில் பண்ணக்கூடிய சில்ட்ரன் 2 பெரிய விஷயங்கள் இன்றைக்கி டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக புரியணும். என்னோடய புத்தகத்தில் இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. இண்டிகோ சில்ட்ரன்றது உங்களுக்கு புரியணும், நிறைய பேர் அட்லீஸ்ட் அவங்களுக்கு DNAன்றது மல்டிபிள் ஸ்டாண்ட்ஸ் ஓப்பனாக இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குன்றது உங்களுக்கு புரியணும். இது 2 தெரிஞ்சதுனாலே ஒரு சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஆளோட நம்ம டீல் பண்ணலன்றது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்க சரித்திர புருஷர்கள்னு சொல்ல வரல, ஆனால் சரித்திர புருஷர்களாக ஆகக்கூடிய எல்லா தகுதிகளும் அவங்களுடைய பிரெயினில் ஹார்ட்வேர் பண்ணி அவங்க இன்றைக்கி வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் ஆந்த்ரோபாலஜி அப்படின்ற சயின்ஸ் மூலமாக படித்தீங்கன்னா உலகத்தில் எவ்ரி 100,000 இயர்ஸ் ஒரு மேஜர் ஷிஃப்ட் ஒன்று நடக்குது. 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ்ன்றது தோன்ற ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க. 6வது அறிவு, பகுத்தறிவு, விவேகம், த எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட், இந்த அறிவோடு தோன்ற ஆரம்பித்தவங்க தான் இன்றைக்கி நம்மளாம் உட்காந்துட்ருக்கோம். ஆனால் இந்த 1,00,000 வருஷன்றது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு முடிஞ்சு அடுத்த ஃபேஸ் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். ஸோ நேச்சரோட டிசைனோ இல்லை நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம், அடுத்த மேஜர் ஷிஃப்ட்டுக்கான சீடிங் ப்ராசஸ் ஆரம்பித்து அந்த இன்பிட்வீன்
ஸ்டேஜில் நம்மளாம் மாட்டிகிட்ருக்கோம். இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. முன்னாடி எதுவும் போயிட்டாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டாங்க, அதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்த வர ஜென்ரேஷன் அடுத்த பேட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் போயிட்டுருக்காங்க, நம்ம நடுவில் மாட்டிகிட்ருக்கோம். அட்லீஸ்ட் அந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா அவங்கள ஹேண்டில் பண்ணும்போது நம்ம போடக்கூடிய கண்ணாடிகளை மாற்ற முடியும். மூன்றாவது விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இனி இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி. மத்தியானம் பிரைட்டர் மைண்ட்ஸ்னு ஒரு செஷன் நடக்க போது அதுலேயும் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் அட்வான்ஸும் சப்போர்ட்டும் நமக்கு இல்லை. இதனால் என்ன ஆகுதுன்னா, நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு ஒரு கான்செப்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எப்படி ஒரு ஓக் மரமானது தன்னுடைய விழுதுகளை மாற்றி மாற்றி ப்ரோக்ராம் பண்ணி 500லேருந்து 700 வருஷம் வாழுதோ, நம்மளுடைய மூளைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தில் தன்னைத்தானே ரீப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் இதை யாராவது யூஸ் பண்ணணும். நமக்கு நம்மளுடைய பாடத்திட்டங்கள்லையும் நமக்கு இருந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்லையும் இன்னி வரைக்கும் அந்த ஃபெசிலிட்டி நமக்கு கொடுக்கப்படவில்லை, இல்லை ரொம்ப சில பேருக்கு தான் அது தெரிஞ்சது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி சயின்ஸினுடைய அட்வான்ஸ் பிரேக் த்ரூவில் பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் பிரெயின் டெவலப்மெண்ட், மிட் பிரெயின் டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டின்றதை ஒரு 5லேருந்து 15 வயசுலேயே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஸ்டில் பண்ண முடியும். அவங்களுடைய பர்செப்ஷனும் அவங்களுடைய எமோஷ்னல் காம்பிடென்சிஸும் அவங்க உலகத்தை பர்சீவ் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்களும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கலாம், விவேகானந்தர் இந்த காலத்தில் படுக்கும்போது ராத்திரியில் தலைகாலம் கீழே ஒரு புத்தகத்தை வச்சுப்பார். காத்தால் எழுந்தோம் அந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் ஃபுல்லாக அவருக்கு வந்துடும். இதை சின்ன வயசில் படித்தபோது நான் யோசித்தேன், பரீட்சைக்கு முன்னாடி வச்சு பார்க்கலான்னு. ஒன்றும் நடக்கலைன்னா. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்பெசிஃபிக்லி இந்த பிரைட்டர் மைண்ட்ஸ் மாதிரி கான்செப்ட்லாம் பார்க்கும்போது, ஆக்சுவலாக ஒரு புத்தகத்தை, இது எந்திரன் படத்தில் சிட்டி பார்த்துருப்பீங்க, அப்படின்னு ஒன்று புக்கு உள்ளே போயிடும். அதே மாதிரி இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த எபிலிட்டியை கொடுக்கக்கூடிய சயின்ஸு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாச்சு. அதை இன்ஃபேக்ட் ஒரு டெமோ கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் நம்மளுடைய இன்றைக்கி நமக்கு புரியாததுனால, நமக்கு பிடிக்காததுனால, நம்மளுடைய ப்ரிஜுடிஸ்னால நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க மறுக்கிறோம். இது வரைக்கும் இது என்னுடைய இன்புட்ஸ். நெக்ஸ்ட்டு அப்துல் கலாம் ஐயா சொன்ன 4 முக்கியமான டீச்சர்ஸ்க்கு கருத்துக்கள். இதில் ஒரு கருத்து நான் சொன்னது அவரும் சொல்லியிருக்காரு, அது ஒரு சந்தோஷம். முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அதீத பற்று, பேஷன் உங்களுடைய டீச்சிங் ப்ரொஃபஷனை பற்றி நீங்கள் வச்சுக்கணும். அது அவர் சொல்கிற முதல் கருத்து. ஒரு அதீத பற்று, அபரிதமான பற்று, பேஷன். விவேகானந்தர் சொல்கிறது, கிவ் மீ 300 men of passion, I can change the face of India in less than 5 years சொல்லி சொன்னார். உங்களுக்கு அந்த பேஷன் இருந்து, என்னுடைய ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு எதிர்கால கலாமை, ஒரு ஐன்ஸ்டீனால் உருவாக்க முடியுன்ற நம்பிக்கை இருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய நாலேஜ் அவங்கள பெருசாக மாற்றுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா, நீங்கள் ஆக்சுவலாக அப்துல் கலாமை நீங்கள் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அப்துல் கலாமை உருவாக்கின ஒரு வாத்தியாராக நீங்கள் கண்டிப்பாக இருக்க முடியும். இதுதான் அவர் சொல்கிறார். பாயிண்ட் நம்பர் 2, கேள்விகள் கேட்க தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸை ஓப்பனாக கிளாஸில் என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு அப்துல் கலாம் சொல்கிறார். என்கரேஜ் பண்ணுங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுன்றது வேறு, கேள்விகள் கேட்க சொல்லுங்கள். நாளைக்கு என்ன செஷன் நடத்த போகிறோன்றதை முன்னாடியே சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்கப்பா, முடிஞ்சால் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பி. நீங்கள் எல்லா பசங்களும் பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்காங்க, ஸ்மார்ட் ஃபோனும் வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்களும் முன்னாடி ப்ரிப்பேர் ஆகி வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது பாயிண்ட் அவர் சொல்கிறது, இது ஒரு சோஷியல் மெசேஜ் தான், அவர் சொன்னதுனால அப்படியே சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கையோட உங்களுடைய மாணவனுடைய வாழ்க்கை உங்களுக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸ்டூடெண்ட் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு, ஸ்டூடெண்ட் தான் லாஸ்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன். எப்போ நீங்கள் அந்த முடிவெடுத்து வெறும் ஒரு சம்பள பட்டுவாடாக்காக வேலை செய்கிறோன்ற நிலையை மறந்து உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய எதிர்கால சிட்டிசன்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்குன்னு தெரியும் போது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டுன்ற ஆட்டிடியூட் வந்துடும். இதுதான் அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு. 4வது, அவங்கள செல்ஃப் ஆக்சுவலைசேஷனை நோக்கி போகிறதுக்கு கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியரை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மேஸ்லோஸ் தியரியில் சொல்லுவாங்க, ஹையஸ்ட் வந்து ஒரு பர்சனுடைய எபிலிட்டியை ஃபுல்லாக வந்து டேப் பண்ணுறது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லுவாங்க. ஐன்ஸ்டீனோட காலகட்டத்தில் அவர் போனதுக்கப்புறம் அவரோட பிரெயினை ரிசர்ச் பண்ணதாகவும், அவருடைய காலகட்டத்தில் அவருடைய பிரெயின் அவர் 7% தான் யூஸ் பண்ணதாகவும் ஒரு ஸ்டோரி இருக்குது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் நம்மளுடைய மூளையை ஃபுல்லாக யூஸ் பண்ணால் தான் அதனுடைய செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ற கெப்பாசிட்டி. இதை கிளாஸ் ரூமில் எனேபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். 4 பாயிண்ட் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, பி பேஷனேட்,
கேள்விகள் கேட்க அனுமதியுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் ஃபார் டீச்சர்ஸ். 4வது, செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்கு தேவையான ஆம்பியன்ஸை கிளாஸ் ரூமில் க்ரியேட் பண்ணுங்க. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி, இது எல்லாத்துலேயும் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் எங்கே ஃபிட் ஆகுது? ஹார்ட்ஃபுல் டீச்சிங் எக்ஸலன்ஸ் ஃபைண்ட் த கலா மென்யூன்னு என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டில் த மைண்ட் அப்படின்னு சொல்லி சொன்ன லிசனிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்கு இன்னைக்கு தேவை பீயிங் இன் த மொமெண்ட் அப்படின்னு உலகளாவி இன்றைக்கி சயின்டிஸ்ட் அத்தனை பேரும் பலவிதமான மெடிடேஷன் ப்ராசஸையும் ஸ்டடி பண்ணி டேட்டாவோட ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு ஹையஸ்ட் நிறையா டூல்ஸ் இருந்தாலும் ஹையஸ்ட் டூல் அவங்க சொல்கிறது தியானம் பண்ணுங்கன்றாங்க. தியானம் பண்ணும் பொழுது, தொடர்ச்சியாக தியானம் பண்ணும் பொழுது உங்களால் எந்த பொருளை பற்றி வேணாலும் அதனுடைய விஷயத்தை பற்றி உங்களால் தியானம் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஹிடன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் சொல்லி வச்சுக்கோங்க. முக்கியமானது, நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிக்கும் மைண்டு ஸ்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னு சொன்னால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கட் பண்ணுறது எப்படின்றது புரிய ஆரம்பிச்சிருது. மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ண சில நேரம் நான் வந்து 5 நிமிஷம் தியானம் பண்ணதான் நினச்சி உட்காந்துட்டு இருப்பேன். திரும்பி பார்த்தா 50 நிமிஷம் ஆயிருக்கும். ஏன்னா மைண்டு ஸ்டில் ஆகிடுது. சுற்றி இருக்கக்கூடிய சத்தங்கள்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு அது மறைஞ்சிருது. மைண்டு ஸ்டில் ஆகுது. மைண்டு ஸ்டில் ஆகும்போது என்ன ஆகுது? ஒரு ப்ராக்டிஸ் எனக்கு பர்ஃபெக்டாக வந்துடுதுன்னா எந்த நேரத்தில் வேணால் எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காங்கன்னா என்னோடய மைண்டை ஸ்டில் ஆக்கி என்னால் அவங்களோட பேச முடியும், அவங்களோட குவாலிட்டிஸை என்னால் புரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய கிளாஸ் ரூமில் நீங்கள் உங்களுடைய மைண்டு ஸ்டில்லாக இருந்து பசங்க கேட்குறது உங்களால் புரிய முடிஞ்சு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மைண்டில் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் சொல்ல முடிஞ்சுனா தான் மைண்டு உங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு டூல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தியானம். இதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் மெடிடேஷனாக சீக்கிரமாக பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணணுன்றத அந்த மெடிடேஷனுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரதர் வெங்கட் சொல்வார். அடுத்தது, ப்ரிஜுடிசஸ் எப்படிங்க ரிமூவ் பண்ணுறது? என்னுடைய 2 லேன் ஃபுல்லாக இருக்குது, என்னுடைய ஸ்டாண்ட்ஸ் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது, நான் எப்படி ரிமூவ் பண்ணுறது? இங்கே நிறைய டீச்சர்ஸ் லேடிஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும். ரொம்ப சிம்பிளான உதாரணத்தில் ஆரம்பிப்போம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல் நடக்குது, பால் பால்லாம் காய்ச்சி எல்லாம் பண்ணுறீங்க. இந்த பாத்திரத்தை நீங்கள் மறுநாளைக்கு அப்படியே யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் சாயங்காலம் க்ளீன் பண்ணுவீங்களா? இல்லைன்னு சொன்னால் மறுநாளைக்கு நீங்கள் சமைக்கும் பொழுது இந்த முன்னாடி நாள் இருந்த கறியோ இல்லை அழுக்கோ அன்றைக்கி சமைக்கக்கூடிய பதார்த்தத்தையோ பாலையோ கெடுத்துரும். ஆனால் நம்மளுடைய மனது நம்ம பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் பல விஷயங்களை பார்த்து பல சிந்தனைகளை உருவாக்கி பல படிவங்களை உள்ளே போட்டு வச்சிருக்கு. இந்த படிவங்கள் எல்லாமே வீட்டில் நம்மளுக்கெல்லாம் பெட்ரோமாக்ஸ் லைட்டு தெரியும், அந்த காலத்திலலாம் பார்த்துருப்பீங்க. இந்த பெட்ரோமாக்ஸ் லைட் பாதி நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு போயிட்டு இருட்டாயிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சூட்டுன்னு சொல்லுவாங்க, அது அப்படியே வந்து கண்ணாடியில் ஃபார்ம் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய ஒளி அப்படியே தான் இருக்கும், ஆனால் அந்த சூட் ஃபார்ம் ஆகிறதுனால தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? துடைப்போம். டெய்லி துடைச்சோன்னா ஈஸி. ஒரு மாதம் விட்டுட்டோன்னா என்ன ஆகும்? நிறைய கெரசின் போட்டு தேய்ச்சி ஈச்சி எல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டம். இதை தான் எங்களுடைய ரெஜுவினேஷன் இல்லை ஹார்ட்ஃபுல்னஸ் கிளீனிங் சொல்லுவோம், சுத்திகரிப்பு. எப்போ தேவையோ கண்டிப்பாக சாயங்காலத்தில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அன்றைய பதிவுகள் மனதில் பதியாத வண்ணம் எப்படி வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுன்றதை இந்த சுத்திகரிப்புன்ற விஷயம் சொல்லித்தருது. இதனால் என்ன ஆகுது? உங்களுடைய டிராஃபிக்கை மெதுவாக க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுடைய 2 லேன் உங்களுக்கு ஃப்ரீ ஆகுது. அந்த 2 லேனில் என்ன போடுறது அப்படின்றது தியானத்தின் மூலமாக, டிரான்ஸ்மிஷன் மூலமாக, பிராணாவதி மூலமாக உள்ளே இறங்குது. இதை 2ஐ தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது ஸ்பெசிஃபிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு 15 வயசு கம்மியாக இருக்கிற 16 வயசு பசங்களுக்கெல்லாம் இந்த ரிலாக்ஸேஷனோ இல்லை 15 வயசு தாண்டவங்க தியானம் பண்ணும் பொழுதோ அவங்களுடைய நியூரோ பிளாஸ்டிசிட்டி எனேபிள் ஆகுதுன்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் எங்கள்கிட்ட நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுக்குறது உண்டு. தியான முயற்சியில் முக்கியமான விஷயம், நம்மை மீறிய விஷயங்கள் லைஃப்பில் நடக்கும்போது நம்மளாம் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹையர் சோர்ஸை கனெக்ட் பண்ணுறோம். அந்த காலத்தில் மகாபாரதத்தில் ஆரம்பித்து இன்னி வரைக்கக்கூடிய விஷயங்கள் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம தாண்டி ஒரு விஷயம் போகும்போது கையை தூக்கிடுறோம், மேலே இருக்கிறவங்களோட கனெக்ட் பண்ணுறோம். இதை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய விஷயந்தான் ப்ரேயர். எங்களுடைய சிஸ்டமில் மேலே சொல்லப்பட்டக்கூடிய அத்தனை விஷயங்களுக்குமான சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். தினசரி ஒரு 30 நிமிஷம் தியானம்,
15லேருந்து 20 நிமிஷம் சாயங்காலம் சுத்திகரிப்பு, காலை எழுந்தவுடனும் இரவு படுப்பதற்கு முன்னாலும் ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் மெடிடேஷன் சொல்லுவோம். உங்களுடைய 23 மணி நேரம் நன்றாக இருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் விதம் இன்னும் பெட்டராக மாறி உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் உங்களுடைய செல்ஃப் எஸ்டீமும் நீங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்ற முடியுன்ற நம்பிக்கையும் உங்களுக்கு பல மடங்கு உயரும் பொழுது நீங்கள் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி ஒரு டீச்சராக மாற ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு தேவை 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு. இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய மாறுதல் என்னன்றதை பாருங்கள். அப்துல் கலாம் ஐயா சொன்ன அந்த 4 விஷயங்களும் சரி, நான் சொன்ன சில விஷயங்களும் சரி, உங்களுக்கு ஒரு 2லேருந்து 3 மாதத்தில் புரிய ஆரம்பிக்கும். ஒரு 3லேருந்து 6 மாதம் தினசரி செஞ்சு பாருங்கள். ஆஃப்டர் ஆல் ஒரு ஜிம்முக்கு நீ போனோன்னா கூட 1 மாதம் 2 மாதமாக போனால் தான் எஃபெக்ட் தெரியும். போயிட்டு 5 நிமிஷத்தில் 5 நாள்லலாம் எஃபெக்ட் ஒன்றுனா நடக்காது. கையோ காலோ எங்கேயாவது பிடிச்சிக்கும். இதே மாதிரி தான் இந்த பயிற்சி முறை. இதில் இங்கே இருக்கிறவங்க ஏற்கனவே சில பேர் இந்த பயிற்சி முறைகளை பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். புதுசாக வந்திருக்கவங்களும் பாருங்கள். இதன் மூலமாக உங்களுடைய சிந்திக்கும் திறமையும், நீங்கள் வாழ்க்கையை பார்க்கும் விதமும், பிரச்சனைகளை நீங்கள் அணுகும் விதமும், பிரச்சனைகள் உங்களுக்கு வரும்போது உங்கள் மனது அமைதியாக இருந்து அதை பார்க்கக்கூடிய விதமும் எப்படி மாறுதுன்றது உங்களுக்கு தெரியும். எங்களோட குருநாதர் சொல்கிற மாதிரி 10 மணி நேரம் சுகர் ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். அவங்க வாயில் ஒரு செகண்ட் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக புரியும். இப்போ அதை தான் பண்ண போகிறோம். ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்றதை எக்ஸ்பீரியன்ஷியலாக ஒரு 15-20 நிமிஷம் ரிலாக்ஸேஷன் முதல்ல ஆரம்பித்து அதன் மூலமாக பார்க்க போகிறோம். இதன் மூலமாக கற்றுக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுடைய கனவு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த விஷயம், நல்ல விஷயங்கள் போய் சேரணும். சூரிய ஒளி யாரும் ஒளிச்சு வைக்கணுன்ற அவசியம் இல்லை, அதுக்கு யாரும் காசு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் எங்களுடைய தியான முறையும் யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் கொடுக்குறோம், அத்தனை பேருக்கு போய் சேரணும். இதன் மூலமாக உங்களுக்கு முதல்ல ஒரு மாற்றம் வருதான்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சுன்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் போய் சொல்ல போகிறீங்க. இதை நம்ம செய்யக்கூடிய இப்போ பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த அரை மணி நேரத்தில் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த டீச்சர்ஸ் டேன்ற ஒரு முக்கியமான 5th செப்டம்பருக்காக அன்றைக்கு ஒர்க்கிங் டேன்றனால இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். என்னுடைய வாழ்நாளில் இருந்த அத்தனை டீச்சர்ஸ்னுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியும். அதே பிரதிபிம்பங்களை இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸில் பார்க்குறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் எதிர்காலத்தை இந்தியாவை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய சிட்டிசன்ஸ் உருவாக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு என்னுடைய டீச்சர்ஸ் டே அன்னைக்கான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.